விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எல்லாரையும் நம்பிய ஒரு தவறு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரியதாகவே நடந்திருக்கும். உங்களிடம் கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காது. சூது வாது எதுவுமே தெரியாது. அதனால் உங்களை நோக்கி புன்னகையோடும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் உங்களை போன்றே தூய்மையானவர்கள் என்று நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய ஒரு தவறை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் எத்தனையோ மனிதர்களை பார்த்து அந்த ஒரு தவறை செய்து வாழ்க்கையில தேவையில்லாத கெட்ட பெயரையும் அவமானத்தையும் உங்கள் மீது நீங்களே போட்டு கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். யார் உங்களிடம் வந்து ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசினாலும் அவர்களிடம் உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியங்களையும் பலவீனங்களையும் கொட்டி தீர்த்திருப்பீங்க. ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் போகவில்லை, அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ வந்து உங்களிடம் நன்றாக பேசியிருப்பாங்க. அந்த நன்றாக பேசியது உங்களுடைய மனதை குளிர வைத்திருக்கும். அதனால் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்த ரகசியங்கள், நீண்ட நாட்கள் பூட்டி வைத்த பலவீனங்கள் அனைத்தையும் அந்த ஒரு மனிதரிடம் நீங்க கொட்டி தீர்த்திருப்பீங்க. அப்படி நீங்கள் நம்பிய மனிதர்கள் தான் உங்களின் ரகசியங்களை உங்களுக்கு எதிராகவும் உங்களை பற்றிய பிறரிடம் தவறாக புறம் பேசுவதற்கும் ஆயுதமாக உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைக்காத சில விஷயங்களையும் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் கொடுத்த அவர்கள் மிக அசால்ட்டாக மிதித்து துடைத்து விட்டு சென்ற போதுதான் இந்த உலகத்தில் உன் நிழலை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை நீங்கள் உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. நீங்கள் செய்த அந்த தவறு இன்று உங்களை மனிதர்களை பார்ப்பதற்கு பயப்பட வைத்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள் வழிகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். ஒரே ஒரு பாய் சொன்னது இன்னும் உங்களுக்கு வழியை தேடி கொடுத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருந்தது ஒரு நபர். அந்த ஒரு நபர் பிரிந்து சென்ற அந்த ஒரு தருணம், அவர் உங்களுக்கு சொன்ன அந்த இறுதி குட்பாய், அந்த ஒரு வார்த்தை இன்றும் உங்களுடைய நெஞ்சில் ஒரு ஆறாத வடுவாகவும் கடுமையான வழியை தந்து கொண்டே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். வாழ்க்கையில எது நடக்கக்கூடாது என்று நினைத்தீர்களோ அந்த ஒரு நபரும், நீங்கள் மனதுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து சென்று இருந்திருப்பார். இனி நான் உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன், என்னை மறந்துவிடு என்று சொல்லிவிட்டு அவர் உங்களை திரும்பி பார்க்காமல் நடந்து சென்ற அந்த ஒரு காட்சி இன்றும் உங்கள் கண்முன்னை அப்படியே நிழலாடி கொண்டே தாங்க இருந்து கொண்டிருக்கும். அந்த பிரிவை உங்களால் இன்றும் ஜீரணிக்கவே முடியாது. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். காலம் எத்தனையோ மாறிவிட்டாலும் அந்த ஒரு மனிதர் போன இடத்திலேயே உங்களின் இதயத்தின் ஒரு பகுதியும் அத்து போய்விட்டது போல ஒரு வெற்று உணர்வோடு தான் நீங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுக்கு நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நீங்கள் தனிமையான ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களை சுற்றி எப்போதுமே குடும்பங்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒரு கூட்டமே இருந்திருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முற்றிலும் தனிமையாக உணர்ந்த ஒரு குறிப்பிட்ட நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக அல்லது மன ரீதியாக நடுவழியில் நின்ற போது நான் இருக்கிறேன் என்று சொல்ல உங்களை சுற்றியிருந்த அத்தனை மனிதர்களும் ஓடி ஒளிந்த அந்த ஒரு நாளானது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் உதவி கேட்டு போன் செய்த போது உங்கள் கால்களை துண்டிப்பது போல பதிலை சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லோரும் இருந்தும் நீங்கள் ஒரு அனாதையை போல தனித்து விடப்பட்ட அந்த புள்ளியில் தான் இந்த உலகத்தின் அசல் முகம் உங்களுக்கு புரிந்திருப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில யாரை நம்ப வேண்டும், யாருடன் நம்ம சேர வேண்டும் என்று சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு நாள் உங்களை மிகவும் அள வைத்தாலும் இனி நம் காலில் நாம் தான் நிற்க வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை கற்றுக் கொடுத்த ஒரு நாளும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். கிரகங்கள் உங்களுடைய மனதுக்கு தைரியத்தை இனிமே வரக்கூடிய நாட்களில் தரப்போகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சட்டென்று கண்கலங்கிவிடும் ஒரு மென்மையான மனம் உங்களுடைய மனமாக இருக்கும். அடுத்தவர்கள் உங்களை ஒரு வார்த்தை பேசிவிட்டால் கூட அதை நினைத்து நாட்கணக்கில் அழுது உங்களின் உடலையும் மனதையும் கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் இப்போது கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களின் அந்த பலவீனமான மனதிற்கு ஒரு அசாத்தியமான மனவழியை வழங்கப் போகிறது.
இனி யார் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும், உங்களை ஏமாற்ற நினைத்தாலும் நீங்கள் கலங்கப் போவது கிடையாது. யார் போனால் என்ன, எனக்குள் நான் பலமாக இருக்கிறேன் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எழுந்து நிற்பீங்க. யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. ஒரு இடத்திற்கு செல்ல என்றாலும், ஒரு விஷயங்களை செய்ய வேண்டும் என்றாலும் நீங்கள் உங்கள் மீது நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையும் வைக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்களில் மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக வரவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு மன உறுதி உங்களை எப்பேற்பட்ட சவால்களையும் ஒற்றை ஆளாக நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போர் வீரனாக மாற்றப் போகிறது. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறப்பதும் தனியாகத்தான் என்பதை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டும் இனிமே வரக்கூடிய நாட்களில். ஏனென்றால் உங்களுக்காக நீங்கள் அனைவரையும் எதிர்பார்த்து வாழ்க்கையில ஏமாந்து போனதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிச்சமாக இருந்திருக்கும். இனிமேல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்யுங்கள். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது தேடி வந்துவிடும். இவர்கள் நமக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார்கள். நம் கஷ்டத்தில் இவர்கள்தான் துணையாக இருப்பார்கள் என்று நீங்கள் யார் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்தீர்களோ அவர்களின் அசல் உண்மை குணம் இப்போது ஒரு சூழ்நிலையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். அவர் உங்களிடம் காட்டிய போது போலி அன்பா அல்லது உண்மையான பாசமா என்பது அப்பட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியவும் வந்துவிடும். இந்த ஒரு உண்மை வெளிப்பாடு உங்களை ஆரம்பத்தில் சற்று உலுக்கி இருந்தாலும் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆரம்பத்தில் நடப்பதை வைத்து எதையுமே நம்ம முடிவு செய்யக்கூடாது. இறுதியில் அதை நம்ம எப்படி மாற்றுகிறோம், எந்த அளவுக்கு அதனால் நமக்கு பயன் இருக்கிறது என்பதை நினைத்து நம்ம பெரிய விஷயமாக நினைக்க வேண்டும். ஏன் தெரியுமா, உங்களின் பின்னால் குழி பறிக்கக்கூடிய மனிதர்களை உங்களிடமிருந்து பிரிக்க பிரபஞ்சமே செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி இதுவாகத்தான் இருக்கும். இந்த ஒரு உண்மை தெரிந்த பிறகு நீங்கள் இன்னும் எச்சரிக்கையாக மாறி உங்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய சுமையோ பணப்பற்றாக்குறையோ அல்லது உறவினர்களுடனான மனஸ்தாபங்களோ ஏற்பட்டு உங்களை எப்போதும் ஒரு குற்ற உணர்ச்சியிலும் கவலையிலும் வைத்திருக்கும். ஆனால் இனி உங்களின் குடும்ப சூழலில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் நிலவி வந்த அத்தனை சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒரு சுமூகமான ஒற்றுமையானது பிறக்க ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதால் குடும்பத்தின் தேவைகளை உங்களால் தாராளமாக பூர்த்தி செய்யவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடியவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அமையப்போகும் சுபகாரியம் அல்லது வேலை வாய்ப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பல மடங்கு அதிகரிக்க செய்யவும் ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் மீண்டும் ஒரு சிரிப்புளி சத்தமானது கேட்க ஆரம்பிக்கும். கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது எல்லாமே இனிமேல் தொடங்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்லதானது நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இனிமே உங்களுக்கு வெற்றி மட்டுமே தாங்க தேடி இருக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உண்மையான பாசமா என்பது அப்பட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியவும் வந்துவிடும். இந்த ஒரு உண்மை வெளிப்பாடு உங்களை ஆரம்பத்தில் சற்று உலுக்கி இருந்தாலும் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆரம்பத்தில் நடப்பதை வைத்து எதையுமே நம்ம முடிவு செய்யக்கூடாது. இறுதியில் அதை நம்ம எப்படி மாற்றுகிறோம், எந்த அளவுக்கு அதனால் நமக்கு பயன் இருக்கிறது என்பதை நினைத்து நம்ம பெரிய விஷயமாக நினைக்க வேண்டும். ஏன் தெரியுமா, உங்களின் பின்னால் குழி பறிக்கக்கூடிய மனிதர்களை உங்களிடமிருந்து பிரிக்க பிரபஞ்சமே செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி இதுவாகத்தான் இருக்கும். இந்த ஒரு உண்மை தெரிந்த பிறகு நீங்கள் இன்னும் எச்சரிக்கையாக மாறி உங்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய சுமையோ பணப்பற்றாக்குறையோ அல்லது உறவினர்களுடனான மனஸ்தாபங்களோ ஏற்பட்டு உங்களை எப்போதும் ஒரு குற்ற உணர்ச்சியிலும் கவலையிலும் வைத்திருக்கும். ஆனால் இனி உங்களின் குடும்ப சூழலில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் நிலவி வந்த அத்தனை சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒரு சுமூகமான ஒற்றுமையானது பிறக்க ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதால் குடும்பத்தின்
குடும்பத்தின் தேவைகளை உங்களால் தாராளமாக பூர்த்தி செய்யவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடியவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அமையப்போகும் சுபகாரியம் அல்லது வேலை வாய்ப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பல மடங்கு அதிகரிக்க செய்யவும் ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் மீண்டும் ஒரு சிரிப்புலி சத்தமானது கேட்க ஆரம்பிக்கும். கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது எல்லாமே இனிமேல் தொடங்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்லதானது நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இனிமே உங்களுக்கு வெற்றி மட்டுமே தாங்க தேடி இருக்கும். உங்கள் மீது நீங்கள்